Yes, very good evening, everyone. Welcome back to Super Santi Series 2, Day 32. Now, உங்கள் host Shamima. Books don't change our life overnight, but the right idea from your book can change the way we live. Yes? நம்ம 70 days, 70 participants, 70 inspiring books இந்த பியூட்டிஃபுல் லேர்னிங் ஜேர்னி தொடர்ந்து கொண்டுட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு புது ப்ரெசென்டர், ஒரு புது புக் அண்ட் நம்ம லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு புது லெசனை கற்றுக்கிட்டே இருக்கோம். So let's begin today's learning session. Now it's my pleasure to introduce today's presenter. இன்னைக்கு நம்மளுடைய டே 32 presenter மிஸ்ஸஸ் ஆயிஷா தஹுரா. மேம் எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்காங்க. சில பல அன்அவாய்டபிள் ரீசன்ஸ்னால அவங்க ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணல. பட் இருந்தும் தனக்குள்ள இருக்கிற அந்த கல்வியின் தாகத்தால் தொடர்ந்து ஏசிபிசி அண்ட் ஏசிஎல்சியில் ட்ரைனிங் மற்றும் லேர்னிங் கண்டினியூ பண்ணிட்டு வராங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் ஆர்வமும் தனது நாலேஜை மற்றவங்களுடன் ஷேர் பண்ணும் இன்ட்ரெஸ்ட்டும் கொண்டவங்க. இன்னைக்கு அவங்க நம்மளோட ஷேர் பண்ண போற ஒரு இன்ஸ்பைரிங் புக் மன அழுத்தம். ஸோ ஐ ஆம் ஷுர் டுடேஸ் ப்ரெசன்டேஷன் நம்ம எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ஆயிஷா தகுரா மேம் வித் எ பிக் விர்ச்சுவல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். மேம், த விர்ச்சுவல் ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். ஓவர் டு யூ. ஹாப்பி ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்கல. ஏன் அப்படின்னா எல்லாரும் நல்லா இருக்கீங்க. சரி, அப்படின்னா நாங்க ஏங்க இந்த டாபிக் வந்து அட்டன் பண்ண போறோம் அப்படிங்கிற சிலரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. சரி, இந்த நேரத்துல இந்த கிளாஸ் நடக்கல அப்படின்னா நாம என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம்? மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், இல்ல டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம், இல்லைன்னா டெய்லி ரொட்டீன்ல ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருந்திருப்போம் இல்லையா? ஆனா நம்மள்ட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க லைஃப்ல ஒரு புக்காவது முடிச்சிருக்கணும். அதோட அது அவங்களுக்கு மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கும் அது பயனுள்ள வகையில இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட ஸ்டார்ட் பண்ண இந்த புக் ரிவ்யூ. அப்படிப்பட்ட மனிதாபமிக்க எங்களுடைய அன்பு மென்டர் டாக்டர் ஹுசைன் பாஷா சார் அவங்களுக்கும், அதே மாதிரி இதை சிறப்பா கொண்டு போற கோஆர்டினேட்டர்ஸ் ஜசீமா சிஸ்டர், அதுவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அழகான வரிகளோட ஒரு காட் சொல்லி ஸ்டார்ட் பண்ற ஷமீமா சிஸ்டர் அண்ட் மறைமுகமா அது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ற ஷைனி சிஸ்டர், எல்லாருக்கும் என்னுடைய மனதார்ந்த நன்றிகள். தன்னுடைய லைஃப்ல அர்த்தமுள்ள ஒரு விஷயத்தை அர்த்தமா கொண்டு போகணும் அப்படின்ற எண்ணத்துல இந்த செஷனையும் அர்த்தமுள்ளதா கொண்டு போறதுக்காக வந்திருக்கேன். இங்க கலந்திருக்க பார்ட்டிசிபென்ட்ஸ் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தங்கவேலு மாரிமுத்து அவங்க எழுதிய மன அழுத்தம் அப்படிங்கிற இந்த புக்கு. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் மன அழுத்தம் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த கொஞ்ச நாளா நான் நாம பொதுவா ஒருத்தவங்களை பார்க்கும்போது என்ன கேட்போம்? ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஆனா இந்த கொஞ்ச நாளா எனக்கு சிலர்கிட்ட கேட்கவே எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஏன் அப்படின்னா, இடையில ஒருத்தவங்களை நான் மீட் பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க. அவங்க சந்தோஷமா ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்க்கவே எனக்கு புத்துணர்ச்சியா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ண அவங்கள, சரி அவங்கள்ட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு பார்த்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுதான் அவங்க முகம் எப்படியோ ஆயிடுச்சு. அதை ஏங்க கேக்குறீங்க, ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க நல்லாதானே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, ஒரே அழுத்தமா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எங்க யாரு பார்த்தாலும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாலோ, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாலோ, ஒரு நிறைவான பதில் எப்படி இருந்தாலும் ஒரு வார்த்தையில தான் வருதே தவிர மனசுல இருந்து வர மாட்டேங்குது. சரி, அப்படி என்னதான் இந்த மன அழுத்தம் இது? மன அழுத்தம்னா என்ன அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்றாங்கன்னா, இப்ப என் கையில ஒரு பொருள் இருக்கு, சரிங்களா? இதுக்கு மேல இன்னொரு ஒரு பொருள் வைக்கிறேன். அப்ப என்ன ஆகும்? கீழே இருக்க என் கைக்கு இந்த அழுத்தம் இன்னும் அதிகமாகும் இல்லையா? அதே மாதிரிதான் எந்த ஒரு பொருளுக்குமே ஒவ்வொரு அந்த சுமையை தாங்கக்கூடிய சக்தி இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம உடலுக்கும் அப்படிதான். நம்ம உடலுக்கும் ஓரளவுக்கு அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கு. அதுக்கு மேல ஒரு பாரத்தை வச்சா என்ன ஆகும்? அதனால தாங்க முடியாது, பாதிப்பு ஏற்படும் இல்லையா? அப்ப இந்த உடலுக்கே ஓரளவுக்கு தான் சுமையை தாங்க முடியும். அப்படிங்கும் போது இந்த மொத்த உடலையுமே இயக்கிட்டு இருக்க ஒரு மனம், அதுக்கு மட்டும் ஒரு கொள்ளளவு இல்லாமலே போயிடும். இதுதாங்க இங்க பிரச்சனை.
இப்ப எக்ஸாம்பிளுக்கு இது புரிய வைக்கிறதுக்காக ஆத்தர் ஒண்ணு சொல்றாங்க. இப்ப நம்ம வீட்ல ஒரு பல்ப் இருக்கு. ஓகேங்களா? அது எரியறதுக்காக அந்த கரண்ட்ல வரக்கூடிய அந்த அழுத்தம், அந்த கரண்ட்ல அழுத்தம் இருக்குன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? அந்த அழுத்தத்தோட பேர் என்ன? வால்டேஜ். அந்த பல்ப் எரிய எவ்வளவு வால்டேஜ் வேணும்? 230 வால்டேஜ் வேணும் இல்லையா? அந்த 230 வால்டேஜ் அப்படிங்கிறது அந்த ப்ரெஷர் வந்து ஒரு 300ஓ 350ஓ போனா என்ன ஆகும்? பல்ப் வெடிச்சிடும் இல்லையா? இல்ல 230 விட கம்மியாகுது, 100ஓ 50ஓ வந்துச்சுன்னா பல்ப் எரியுமா? எரியாது. இல்லைன்னா மங்கலா எரியும். ஆமாவா? இதுதாங்க இதோட எக்ஸாம்பிள். இப்ப நம்ம எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும் இல்லையா? அடுத்து டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மன அழுத்தம் வருவதற்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இங்க நிறைய பேருக்கு என்ன கவலை அப்படின்னா, என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஆனா ஒரு அம்மாவை கேட்டா புள்ள என்னை புரிஞ்சுக்கல, புள்ளைய போய் கேட்டா அம்மா என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. கணவனுக்கு மனைவி புரிஞ்சுக்கலன்ற கவலை, மனைவிக்கு கணவன் நம்மளை புரிஞ்சுக்கல அப்படின்ற ஒரு அழுத்தம். எல்லாருக்குமே இப்படிதான், யாருமே புரிஞ்சுக்கலன்ற ஒரு அழுத்தம். ஆனா இங்க யாருமே யாரையும் புரிஞ்சுக்கல அப்படிங்கிறதுதான் உண்மையான வருத்தம். இங்கதான் நம்ம எல்லாமே செய்ய வேண்டியது ஒரு திருத்தம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? உம் நம்ம எக்ஸாம்ல இப்ப 10 o'clock எக்ஸாம் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? நம்ம எல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம். 1 o'clock ஆன்சர் ஷீட் கொடுக்கணும். இப்ப டைம் வந்து 12 ஆயிடுச்சு. என்ன பண்ணுவோம்? நாம இருக்க கொஞ்ச நேரத்துல ஒரு கொஸ்டினும் மிஸ் ஆக கூடாது. அதே நேரத்துல எல்லாம் சரியாவும் எழுதணும். 1 மணி நேரம் தான் டைம். இப்ப நம்மளோட நிலை எப்படி இருக்கும்? கொஸ்டின் டைமை மாத்தி மாத்தி பார்ப்போம். நம்ம கையில ஸ்பீட் இருக்கும் இல்லையா? அப்ப இப்ப நம்ம இந்த அளவுக்கு பண்றதுக்கு காரணம் என்ன? நமக்கு அந்த செய்யாகணுமே அப்படிங்கிற ஒரு உந்துதல், அந்த வேகம், அதுதானே. இப்ப அந்த உந்துதலும் வேகமும் இல்ல அப்படின்னா நம்மனால அந்த டைம்குள்ள எழுதி முடிக்க முடியுமா? முடியாது தானே. இங்கதான் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிச்சு. அதுவும் ஒரு எனக்கு மாற்றத்துக்குரிய தெளிவு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு என்ன அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது கேட்கும்போது எனக்கு உண்மையா எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். ஆனா இப்ப இத படிச்சதுக்கு அப்புறமா சொல்றேன், உண்மையா எனக்கு அப்படி ஸ்ட்ரெஸ்ஸா ஆக மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, உண்மையா பரிதாபமா இருக்கு. யார் மேல தெரியுமா? ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்கல்ல, அவங்க மேல கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்லி அத ஸ்ட்ரெஸ்ஸோட சொல்லி அது கூடயே ஸ்ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஸ்ட்ரெஸ் மேலதான் எனக்கு பரிதாபமா இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெஸ் நம்மளோட லைஃப்ல ஒவ்வொரு செயலும் செய்யறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றது நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிள்ல நமக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்படிங்கிற போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸ ஒரு பெரிய விஷயமா சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். ஆமா தானே. அதனாலதான் இப்போ ஸ்ட்ரெஸ் இல்லைன்ற போது நம்மளால எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. ஆண்களுக்கு வீட்டுக்கு போனா மனைவிட்ட திட்டு வாங்கணுமே, சத்தம் போடுவாளே அப்படிங்கிற ஒரு உந்துதல் வரல அப்படின்னா அந்த காரியம் நடக்குமா? மறந்துருவாங்க இல்லையா? இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன செயல் முதல் கொண்டு எல்லாமே இந்த ஸ்ட்ரெஸ்னாலதான் நமக்கு நடக்குது. அப்படிங்கிற போது இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தையை கேட்கும் போதே நாம எதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகணும்? சரி, ஓகே. இப்ப வந்து நமக்கு தெளிவு கிடைச்சிருக்கும் இல்லையா? சரி, இப்ப ஏற்கனவே நிறைய பழைய காலத்துல நடந்த அழுத்தங்கள் நமக்கு இருக்கும். அதுல இருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படின்னா, அதுக்கு ரொம்ப ஒரு எளிய வழிய ஆத்தர் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஒரு வேலையை செய்யும் போதோ, நீங்க எதுல ஈடுபடும் போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதோ, அந்த இடத்துல இருந்து அப்போதைக்கு வெளியில போயிருங்க. வேற இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, அப்படி நம்மளால போகவே முடியல, அங்க இருந்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்னா ஒண்ணுமே இல்ல. நீங்க இருக்கிற இடத்துல கண்ணை மூடி உட்காருங்க. இப்ப எல்லாரும் கண்ணை மூடுறீங்களா? ஒரு 2 மினிட்ஸ் எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. உங்க மூச்சு நல்லா பொறுமையா உள்வாங்கி இழுத்து விடுங்க.
உங்க ஒவ்வொருத்தர் லைஃப்லயுமே உங்களுக்கு ஒரு பிளசன்ட் மெமரிஸ் இருக்கும்ல, ஒரு நல்ல நினைவுகள். அத நினைக்கும் போதே உங்க மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்படும் இல்லையா? அப்படிப்பட்ட நினைவுகள் அது கண்டிப்பா ஒவ்வொருத்தர் லைஃப்லயுமே இருக்கும். அத நினைச்சு பாருங்க. இப்ப பொறுமையா கண்ண தொறந்து வாங்க. இப்ப உங்க ஃபீல் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும், இப்பக்கும் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா? நம்ம உண்மையா இந்த மாதிரி உணர்ந்து செய்யும்போது, நமக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும். கண்டிப்பா தெரியும். அப்படிங்கும்போது, நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே நம்மளுக்கு இவ்ளோ பெரிய சேஞ்சஸ் ஏற்படுது அப்படிங்கும்போது, நம்ம ஏன் அத செய்ய மாட்டேங்கிறோம்? இது மாரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம் இல்லையா? நம்மளுடைய மனச மாத்திக்கிறது எப்படி? எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறது? எப்படி கோவத்த நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு. ஆனா நம்ம ஏன் அத செய்ய மாட்டேங்கிறோம்? நமக்கு எவ்வளவுதான் நம்ம அதுலருந்து வெளியில வர்றதுக்குன்னு சிச்சுவேஷன் இருந்தாலும் கூட, நாம தான் அத புடிச்சு வச்சுக்கிட்டு, அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் தான் ஆக்கிக்கிட்டு, "என்னை விட்டு போகாத, போகாதன்னு" சொல்லி இறுக்கமா புடிச்சு வச்சுக்கிட்டு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸ ப்ளேம் பண்ணிட்டு இருக்கிறது நாம தான். நம்மளே எனக்குடைய சந்தோஷமும், எனக்குடைய நிம்மதியும் என்கிட்ட தான் இருக்கு. அது யாராலயும் பறிக்க முடியாது. அதுக்கு காரணம் என்னுடைய மனசு தான் அப்படின்னு நாமளே புரிஞ்சுக்காதபோது, மத்தவங்க புரிஞ்சுக்குவாங்க. மத்தவங்கனால தான் எனக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றது எவ்ளோ பெரிய முட்டாள்தனம் இல்லையா? சரி, ஓகே. அடுத்த ஆத்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு டைம் இல்லையா, கடைசி மாசத்துக்கு ஒரு நாளாவது உங்களுக்கு புடிச்ச இடங்களுக்கு எங்கேயாவது போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு புடிச்ச வேலைகளையே நாம தொடர்ந்து செய்யும் பொழுது, அது நாள் போக போக ஒரு சலிப்புத்தன்மையை ஏற்படுத்தும். இல்லையா? அப்படி இருக்கப்ப, ஆண்களும் சரி, பெண்களுமே சரி, நம்ம ஒரே வேலைய தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும் பொழுது, இதுக்கிடையில புள்ளைங்க, ஆஃபீஸ் டென்ஷன், நம்ம வேலை செய்ற இடத்துல இருக்கிற பெரியவங்க, அவங்க புரிஞ்சுக்காம பண்றது, இது எல்லாமே சேர்ந்து நம்மனால எப்படி ஒரு சந்தோஷமா நம்ம வேலைய செய்ய முடியும்? அதுவும் மெயினா பெண்களுக்கு. இந்த நேரத்துல நான் ஒரு பாயிண்ட் சொல்ல நெனைக்கிறேன். என்ன அப்டின்னா, நான் Instagramல இந்த கவுன்சிலிங் சம்மந்தமா நெறைய பாப்பேன். அப்படி பார்க்கும்போது, ஒவ்வொரு தடவையும் பெண்களோட மனசு புரிஞ்சுக்கணும், பெண்களுடைய மனசு இப்படி அப்படின்னு நெறைய வரும். அது பாக்க பாக்க பெண்களுக்கு மட்டும் ஏன் போடுறாங்க? ஆண்களையும் தானே புரிஞ்சுக்கணும். ஆண்கள் மட்டும் பெண்கள புரிஞ்சு, அப்ப என்ன ஆகும்? பெண்களும் ஆண்கள புரிஞ்சா தானே 2 பேரோட லைஃப்பும் நல்லா கொண்டு போ முடியும் அப்படின்னு தோணும். ஆனா, எனக்கு அப்பதான் ஒரு தெளிவு கிடைச்சுச்சு. என்ன தெரியுமா? ஏன்னா, பெண்கள் அவங்களுடைய மனோநிலை நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான், உண்மையாலுமே ஆண்களுக்கு நல்லா இருக்க முடியும். அப்படி பார்க்கும்போது, ஆண்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், பெண்கள் பத்தி அதிகமா போடுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. அதனால, இப்ப நான் பெண்களுக்கு மட்டும் ஒரு விஷயம் சொல்றேன். என்ன அப்படின்னா, பெண்களுக்கு மட்டும் சொல்றேன். சரிங்களா? ஏன்னா பெண்கள் நெனைப்பாங்க, "என்னடா ஒரு பெண்ணா இருந்துட்டு, ஒரு பெண்ண பத்தி இப்படி பேசுறாங்க" அப்படின்னு. அதனால இப்ப பெண்களுக்காக மட்டும் நான் சொல்றேன். இப்ப வீட்டு வேலைகள் மெயினா எனக்கு பாத்திரம் கழுவும்போது, அப்பல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். "என்னடா இது இவ்ளோ பாத்திரம் இருக்கு, கழுவியே ஆகணுமா?" அப்படின்னு. அப்போ ஒரு குடும்ப தலைவிகளா இருந்துட்டு, அவங்களுக்கு பாத்திரம் கழுவுறது, வீடு கூட்டுறது, புள்ளைங்கள அனுப்பிச்சு விடுறது, உங்க ஹஸ்பண்டுக்கு செய்றது, இப்படி ஒவ்வொன்னா செய்யும்போது அவங்களுக்கு எவ்ளோ ஸ்ட்ரெஸ் வரும் இல்லையா? அதுவும் மெயினா காலையில புள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு பார்க்கும்போது, வீட்ல எல்லாம் அப்படி அப்படியே இருக்கும். போட்டபடி கிடக்கும். அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது, ஸ்ட்ரெஸ் வராம இருந்தா தானே அதிசயம். அதுக்கு இப்ப என்ன அப்படின்னா, எப்படியும் நம்மளுடைய வேலைய நாம தான் செஞ்சாகணும் இல்லையா? அப்ப அத சந்தோஷமா இல்ல அப்படின்னாலுமே, இப்ப நீங்க செய்யலன்னு வச்சுக்கோங்க, வேற யார் செய்வா? எப்படியும் நாம தானே செஞ்சாகணும். அத இப்ப செஞ்சுட்டா நமக்கு தானே ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு ஒரு ஃப்ரெஷ்ஷா செய்யுங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷா அங்க போகாதனால தான் நமக்கு சிரமமா இருக்கே தவிர, அங்க போய் ஆரம்பிச்சுட்டா எப்படியும் நம்ம முடிச்சு தானே ஆறோம். அதனால அங்க ஃப்ரீயா போய் நில்லுங்க. உங்களுடைய வேலைகள அந்த பிரசன்ட் மைண்டோட போய் செஞ்சீங்க அப்படின்னா, இங்க எல்லா வேலையுமே நம்ம ஈஸியா முடிக்கலாம்.
அடுத்தது என்ன அப்படின்னா, ஆத்தர் ஆன்மீகம் அப்படிங்கிறத ரொம்ப குறிப்பிட்டு சொல்றாங்க. நம்ம எல்லாரும் ஒவ்வொரு கொள்கையை பின்பற்றி ஒவ்வொரு மதத்துல இருந்தாலுமே அவங்கவங்களுக்கு ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அவங்கவங்க மதம் சார்ந்து. அதுல நாளைக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது அதுல கவனம் செலுத்துங்க. மெயினா காலை நேரம். காலையில எந்திரிச்ச உடனே உங்களுடைய ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் கொண்டு போங்க. கண்ண மூடி உட்கார்ந்து இறைவனோட பேசுங்க. அப்படியே இல்லையா, அ இறைவன் இல்ல அப்படின்னு சொல்றவங்க இயற்கை சொல்லுவாங்க இல்லையா? பிரபஞ்சம் சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சம் கிட்ட கண்ண மூடி பேசுங்க. இப்ப இந்த டைம்ல நமக்கு எது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த ஒண்ணுக்காக பலர் ஏங்கிட்டு இருப்பாங்க இந்த டைம்ல. அப்படி இருக்கும்போது, நம்ப மத்தவங்கள பார்த்து அவங்க கிட்ட இல்ல, நம்ம அவங்க கிட்ட இருக்கிறது நம்ம கிட்ட இல்லையே அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஆனா, அவங்க கிட்டயே நம்ம கிட்ட ஒரு இருக்கிற விஷயம் அவங்க கிட்ட இல்லாம இருக்கும். இப்ப பிரச்சனை என்னன்னா, இங்க எல்லாருக்குமே பிரச்சனை இதுதான். மத்தவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள அது பார்க்காம, நான் அவங்க கிட்ட இது இருக்கு, எனக்கு இது இல்ல அப்படின்னு பார்க்கிறோம்ல. நம்ம ஏன் இப்படி யோசிக்க மாட்டேங்கிறோம்? அவங்க கிட்ட இல்லாத ஒண்ண இறைவன் எனக்கு குடுத்திருக்கானே! அத நம்ம என்னைக்காவது யோசிக்கிறோமா? இல்ல அதுக்கு நன்றி செலுத்தியிருக்கோமா? இந்த செகண்ட்ல யோசிச்சு பாருங்க. கை இருந்தும் வேலை செய்யாதவங்க, கால் இருந்தும் வேலை செய்யாதவங்க, இல்ல உடல் உறுப்புக்களே இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா, இறைவன் நமக்கு அத்தனை உறுப்புகளுமே குடுத்து, ஒவ்வொன்னுமே செயல்பட வைக்கிறான்ல. இதுக்கு நம்ம எவ்வளவு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். இதுக்கு மேல வேற சொத்து என்ன இருக்க முடியும் சொல்லுங்க? பதவி, பொருள், பட்டம் என்ன வேணாலும் நம்மளுடைய எய்மா இருக்கட்டும். ஆனா, அது இருந்தா மட்டும் நமக்கு நிம்மதின்ற ஒண்ணு இருக்குமா? இல்ல, இல்ல. அது அது வந்தப்புறமும் இந்த மனம் ஒரு குரங்குன்னு சொல்றாங்க இல்லையா? நம்ம ஆசைப்பட்டது எது கிடைச்சாலும், அது ஒரு 2 நாள் இருக்குமா? அதுக்கப்புறம் வேற ஒரு விஷயத்த நோக்கி தான் போகும். அப்ப இதுலருந்து என்ன தெரியுது அப்டின்னா, நமக்கு வேண்டிய விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி, அதுக்காக நம்ம முயற்சி செய்வோம். அது இறைவன் நமக்கு தருவான். நல்லதா இருந்தா கண்டிப்பா குடுப்பான். அப்படின்ற எண்ணத்தோட நாம முயற்சியில மட்டும் ஈடுபடணுமே தவிர, அது அளவுக்கு அழுத்தமான ஸ்ட்ரெஸ்ஸ கொண்டு போயிறக்கூடாது. சரி, இப்ப நான் கடைசியா உங்ககிட்ட ஒரு கொஸ்டினோட கேட்டு நிறைவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே. என்னுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, நம்ம பேசுற ஒரு விஷயம் ஒருத்தருக்காவது பயனளிக்கணும் அப்படின்னு. ஆனா இத்தன பேரும் நல்லா இருக்கேன் அப்படின்னு போடுறத பார்க்கும்போது, இறைவன் என்னைய கொண்டு இத்தனை பேருக்கு ஒரு தெளிவு குடுத்திருக்கான் அப்படிங்கிறது உண்மையாலுமே எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. மன நிறைவா இருக்கு. இதே மன நிறைவோட இந்த செஷன நான் நிறைவு செய்ய விரும்புறேன். தேங்க் யூ ஆல். எஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப சிம்பிளா, கிளியரா அண்ட் யூஸ்ஃபுல்லா மன அழுத்தத்தை பத்தின எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கீங்க. ஸ்ட்ரெஸ் நம்ம லைஃப்ல கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ண முடியாது. ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம லைஃப்ல கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம்தான். ஆனா அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஹெல்த்தியா மேனேஜ் பண்றதுங்கிறத ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை எங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுத்துருக்கீங்க. இந்த டாபிக் நம்ம டெய்லி லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர், ஓவர் திங்கிங் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் ஒரு ஸ்டேஜ்ல வரலாம். அதை பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும், நம்ம தாட்ஸ் மற்றும் எமோஷனை ஹெல்த்தியா மேனேஜ் பண்ணவும் இந்த புக் மூலமா மேம் நமக்கு சில யூஸ்ஃபுல் இன்ஸ்பெக்ட்ஸை சொல்லி கொடுத்துருக்காங்க. Thank you once again, ma'am, for sharing your valuable thoughts and insights with all of us. Let's appreciate our presenter once again with a big virtual round of applause. இன்னைக்கு செஷனோட டேக் அவேயா நான் எடுத்துட்டு போறது, ஸ்ட்ரெஸ்ஸை இக்னோர் பண்ணக்கூடாது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரைட்டை ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். எஸ், ஓகே. நெக்ஸ்ட், யா, நான் கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாருமே இன்னைக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ. ஓகே. எஸ், ஃபர்ஸ்ட் மசூக் இலாஹி, கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. மசூக் இல்ல, அன்மியூட் பண்ணிக்கிறீங்க. யா.
ஓகே, நெக்ஸ்ட் புஷ்ரா மேம் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறேங்க. ஓகே, எஸ் மேம், ஷேர் பண்ண மேம். மேம் சவுண்ட் கேட்கல. புஷ்ரா மேம். மேம் கேக்குதுங்களா? எஸ், ஹலோ. நான் கிளியர் மேம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கம் சலாம். ஆ, ஷேர் பண்ணுங்க மேம். மேம் அகைன் கேட்கல. நெக்ஸ்ட் ட்ரை பண்றீங்களா மேம்? நெக்ஸ்ட் முகமது இஸ்மாயில் சார் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கம் சலாம். எஸ் சார், ஐஷா ஷேர். தவிர சிஸ்டர் ரொம்ப நல்லா எடுத்திருக்கீங்க. ஆமா, நானும் இவ்வளவு எதிர்பார்க்கல. நீங்க இவ்வளவு நல்லா பேசுவீங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நம்ம தங்கச்சி தான் இவங்க. இன்ஷால்லா ரொம்ப அருமையா எடுத்திருக்கீங்க. இவங்க மோட்டிவேஷன் தான் நான் கிளாஸ்ல ஜாயின் ஆனது. ஏன்னா இவங்க நான் சூப்பர் 70 அப்ளை பண்ணும்போது கூட இவங்கள்ட்ட தான் கேட்டேன், என்னம்மா அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. நீ அப்ளை பண்றதா இருந்தா சொல்லு சொல்லுங்க, நானும் அப்ளை பண்றேன். இல்லம்மா எப்படிம்மா ஒரே புக் ஃபுல்லா படிச்சு எப்படி கிளாஸ் எடுக்கிறது நான் யோசிச்சுட்டே இருந்தேன். இவங்க கொடுத்த ஊக்கம் தான் இந்த அளவுக்கு இவங்களும் வந்திருக்காங்க. அடுத்தடுத்து இனி எல்லாரும் இதே மாதிரி வரணும் இன்ஷால்லா. இன்னும் 2 தேங்க்யூ. நாள் நானும் பேச போறேன் இன்ஷால்லா. எல்லாரும் துவா செய்யுங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஆல் த வெரி பெஸ்ட். அல்ஸ்லாம். நெக்ஸ்ட் கலீல் ரஹ்மான் சார் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் ஆயிஷா சிஸ்டர். ஸோ வலைக்கும் உங்கள் சலாம். ஸ்பீச் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நடைமுறை காலுக்கு ஏற்ற மாதிரி இடையில மூச்சு பயிற்சி செய்ய வச்சீங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து ரொம்ப என்கரேஜிங்காக வச்சுக்கிட்டீங்க உங்கள் ஸ்பீச்சில். ஸோ யாரும் வந்து எல்லாரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது இல்லாமல் அந்த 2 மினிட்ஸ் மூச்சு பயிற்சி சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ வர்ற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம தான் காரணம். மகிழ்ச்சி நிம்மதி நம்மகிட்ட தான் இருக்குங்கிறதையும் அப்படிங்கிற ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ குடும்பத்தில் வந்து ஒரு புரிதல் வேணும், வீட்டு வேலையில் மகிழ்ச்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கிவன் பாலிசி, அருமையான பாலிசி கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் மசூக் இலாஹி கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. எஸ், ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. யா, ஷேர் பண்ணு. ஹலோ. கேக்குது. எஸ் சிஸ்டர், கேக்குது. ஷேர் பண்ணு. ஹலோ. ஐஷா, அவங்க நல்லா ரொம்ப அருமையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான தாட்டா இருந்துச்சு. அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது அந்த மூச்சு பயிற்சி செஞ்சது ரொம்ப குட் ஃபீலா இருந்தது. அது உம், அது உண்மையான விஷயம்தான். அந்த பெண்களுக்குங்கும் போது ஒரு சில நிறைய கட்டத்துல வந்து அந்த அந்த ஒரு நல்ல தாட் வேணும் தான். அது இவங்க கிட்ட இருந்து கேட்கும் போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஆமா, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது ஏன் பாசிட்டிவ் நினைக்க கூடாது அப்படின்னு தோணுச்சு. நாம தான் அப்ப செய்யறது இல்ல, அப்ப தப்பு நம்ம மேலதான் அப்படின்னு வந்து எனக்கு வந்து இது மூலியமா கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. சாரி. நெக்ஸ்ட் புஷ்ரா மேம் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. யா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் சலாம். Good வலைக்கும் evening சலாம். everyone. ஐஷா தஹூரா சிஸ்டர், அல்ஹம்துலில்லா ரொம்ப சூப்பரா செஷன் இருந்துச்சு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கத்தீரா. நல்ல நல்ல அதாவது என்ன சொல்ல, ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த கண்டென்ட்டை வந்து நீங்க உங்களுக்கு கொடுத்துருந்தீங்க. மெயினா அதுல நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த பாயிண்ட், ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு அளவு வரைக்குமே அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வேணும். அது இருந்தாதான் நம்மளால சில விஷயங்களை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் வந்து புதுமையா இருந்துச்சு. எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, ஸ்ட்ரெஸ் வந்து சுத்தமா இருக்கவே கூடாது, அது வந்து ஒரு பேடான திங் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா வந்து ஒரு லெவல் வரைக்குமே அது நம்மளுக்கு வேணும், அது இருந்தாதான் நம்மளால, அது ஒரு உந்துகோல் சக்தி மாதிரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பதிவு செஞ்சிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, அந்த லேடிஸ்க்குன்னு ஒரு விஷயம் தனிப்பட்ட முறையில சொல்லியிருந்தீங்க. அது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு, ஒரு புரிய வச்சுது. அந்த இதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ண மாதிரி
எப்படியுமே அதை நம்ம தான் செய்யணும். ஸோ வந்து நம்ம அதை ஒரு பாரமா எடுத்து பண்ணாம ஒரு பிளசன்ட் ஃபீலோட அதை பண்ணி முடிச்சா நம்மளுக்கு ஏன் அது பாரமா தெரிய போகுது. அந்த ஹவுஸ் ஹோல்ஸை சொல்றேன். ரொம்ப அழகா இருந்துச்சு. உங்களோட ஸ்லாங்கா இருக்கட்டும், பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், ஈஸியா கண்டென்ட்டை வந்து எங்களுக்கு கொடுத்தீங்க. அண்ட் வந்து அந்த பிரீதிங் எக்ஸசைஸ் ஆல்சோ வெரி நைஸ், சூப்பரா இருந்துச்சு. அப்போ என்ன தோணுச்சுன்னா, நம்மளுக்கு வர ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குமா நம்ம ஃபீல் பண்ணும்போது இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணா மேபி நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு குட் ஃபீல் இருக்குல்ல, ஆமா இதை நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஒன்ஸ் அகெயின் ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கஸீரா சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். இங்க வந்து சேட் பாக்ஸ்ல வந்து லிங்க் கிடைக்குமா, ரெக்கார்டிங் லிங்க் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. நம்ம யூடியூப்ல வந்து இன்னைக்கு நடக்கிற கிளாஸஸை அடுத்த நாள் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். NIPR உடைய சேனல்ல பார்த்தீங்கன்னா டெய்லி அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கு. நீங்க அதுலேயே நீங்க பார்க்கலாம். அவைலபிளாக இருக்கும் எல்லாமே. ஃபர்ஸ்ட் டேல இருந்து 70 டே வரையுமே உள்ள எல்லாமே வரிசையாக நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஓகேயா? ஓகே. எஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். எஸ், இன்னைக்கு நம்ம டே 32 செஷனையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆயிஷா தக்ரா மேம்க்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே போல ஒவ்வொரு நாளும் இந்த 70 டே லேர்னிங் ஜேர்னியில் நம்மளுடைய சேர்ந்து கற்றுக்கிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுற அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. நாளை மறுபடியும் ஒரு புது ப்ரெசென்டரும் ஒரு இன்ஸ்பைரிங் புக்கோட சந்திப்போம். Until then, keep reading, keep learning and keep growing. Good night. Thank you.